டிபிஎம் தலைமைத்துவத்திற்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை கடிதம். பொருள்: சீயோன் மற்றும் புதிய எருசலேமின் பாதையிலிருந்து விலகி உலக அதிபர்களை நாடிச் சென்றது குறித்த எச்சரிக்கை. கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள ஊழியர்களுக்கு, சீயோனுக்கு செல்பவர்கள் என்றும் தேவனால் நேரடியாக கொடுக்கப்பட்ட உபதேசங்களை பெற்றவர்கள் என்றும் சொல்லிக் கொள்ளும் நீங்கள், கடந்த ஏப்ரல் 19, 2026 அன்று ஞாயிறு ஆராதனையை புறக்கணித்துவிட்டு உலக அதிகாரிகளை சந்தித்து முறையீடுகளை கம்ப்ளைண்ட்ஸ் முன்வைத்த செய்தி விசுவாசிகளை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. ஒன்று, தேவனையா அல்லது மனுஷனையா? ஞாயிறு ஆராதனை புறக்கணிப்பு. ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருக்குரிய நாள். அன்று தேவனை தொழுது கொள்வதை விட்டுவிட்டு உலகத் தேர்தல் ஆதாயங்களுக்காகவும் மனுஷனுடைய தயவுக்காகவும் நீங்கள் அதிகாரிகளை சந்தித்தது மத்தேயு 6:24 இன் படி மீறுவதாகும். 2 எஜமான்களுக்கு ஊழியஞ்செய்ய ஒருவனாலும் கூடாது. நீங்கள் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியஞ்செய்யக்கூடாது. தேவனே சகல அதிகாரங்களையும் தருகிறார் என்று போதிக்கும் நீங்கள், இன்று ஒரு குறிப்பிட்ட ஆட்சியாளரை நம்பி உங்கள் புகார்களை கொண்டு சென்றது உங்கள் விசுவாசம் தேவன் மேல் இல்லை, மாறாக உலக அதிகாரத்தின் மேல் உள்ளது என்பதை காட்டுகிறது. 2, பிற சபை போதகர்களும் நீங்களும் ஒரு ஒப்பீடு. சந்திப்பின் போது மற்ற திருச்சபை போதகர்கள் எந்த புகாரையும் முன்வைக்காமல் தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை மட்டுமே அந்த ஆட்சியாளரிடம் வழங்கினர். ஆனால் நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் டிபிஎம் போதகர்களாகிய நீங்களோ உலக பிரகாரமான குறைகளையும் புகார்களையும் முன்வைத்தீர்கள். மற்ற போதகர்கள் கிறிஸ்துவை, வார்த்தையை உலகிற்கு உயர்த்தி காட்டினார்கள். டிபிஎம் போதகர்கள் உங்கள் தேவைகளை, புகார்களை உலக அதிகாரியிடம் கையேந்தி நின்றீர்கள். இது எரேமியா 17:5 இன் படி சாபத்திற்குரியது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். 3, அரசியல் நுகமும் தேவனுடைய நியாய தீர்ப்பும். 2026 தமிழ்நாடு தேர்தலில் நீங்கள் எந்த ஆட்சியாளரை நம்பி பின் செல்கிறீர்களோ அந்த ஆட்சியாளர் மாற்றப்படுவார் என்பதும், சபைக்கு விரோதமாக செயல்படும் சூழல் உருவாகும் என்பதும் ஒரு எச்சரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. சபை உலகத்தோடு கைகோர்க்கும் போது தேவன் அதன் நுகத்தை முறிப்பார். தேவனுடைய பரிசுத்தத்தை விட உலகத்தின் அங்கீகாரத்தை நாடுபவர்கள் அவருடைய நியாய தீர்ப்பை சந்திக்க நேரிடும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாகிறான். யாக்கோபு 4:4. முடிவுரை: மனம் திரும்புதலுக்கான அழைப்பு. நாங்கள் இயேசுவுக்கு அடுத்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பெருமையை விட்டுவிட்டு சீயோன் பாதையில் நடப்பதாகச் சொல்லும் நீங்கள் உண்மையிலேயே அந்த பாதையில் நடக்கிறீர்களா என்று சோதித்துப் பாருங்கள். மனுஷனைத் தொழுவதை நிறுத்துங்கள். அரசியல் லாபங்களுக்காக ஆராதனையை பலியிடாதீர்கள். உலக ஆட்சியாளர்களிடம் முறையிடுவதை விட பரலோக இராஜாவாகிய இயேசுவிடம் உங்கள் விண்ணப்பங்களை வையுங்கள். தேவன் தமது திருச்சபையின் மீது வாஞ்சையுள்ளவர். அவர் தமது மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டார். காலங்கள் கடந்து போகும் முன் எச்சரிக்கையாக இருங்கள். டிபிஎம் இல் அந்த ஆதி அன்பை எதிர்பார்க்கும் ஒரு ஆடு